ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிஇசிஆர்ஐல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா, 7த் மே அன்னைக்கும், 8த் மே அன்னைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் 37,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அதுவும் இல்லாம ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். பல்வேறு விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டேட்னா உங்களுக்கு 7த், 8த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. 38 மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது எங்க இருந்து வந்திருக்குன்னா, சிவகங்கை, காரைக்குடியில இருந்து குடுத்துருக்காங்க. டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூன்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரி, ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரின்னு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிஎஸ்சில வந்து பாருங்க மைக்ரோ பயாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 50 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 20,000 உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். இது இல்லாம ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து டிப்ளமோல வந்து நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான். டிசரபிள் நீங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்ககிட்ட வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். நீங்க டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியலிஸ்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து ரூ. 31,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அதே ப்ராஜெக்ட் அசோசியேட்ல இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாருங்க பிடெக் பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிலாம் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்லயே வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து எம்எஸ்சில வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்டீரியல் சயன்ஸ், நானோ சயன்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே எம்எஸ்சில வந்து பாருங்க கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 25,000 சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து வரும். 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எம்எஸ்சில வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் முடிச்சவங்க மாரி இன்னொரு போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிடெக் பயோடெக்னாலஜி இல்லன்னா பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ரூ. 37,000 சேலரி வந்து வரும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்க்குலாம் வந்து பாருங்க பிஹெச்டி வந்து நீங்க மெட்டீரியலாஜிக்கல் இல்லன்னா மெட்டீரியல் சயன்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எம்இ, எம்டெக்ல நீங்க மெட்டீரியல் இன்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ல இருந்து ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதுக்கு வந்து நீங்க வந்து டைரக்ட்டா இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாருங்க டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ வந்து என்னைக்கு நடக்குதுன்னா, 7த் மே, 8த் மே 2 நாள் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. ஸோ இந்த காரைக்குடி அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேர்ல போகுற மாரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகுற மாரி இருக்கும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க இங்க லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா அப்ளிகேஷனோட லிங்க் நான் குடுக்குறேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் ஒரு செட் வந்து போட்டோ காப்பீஸ், சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு, நீங்க நேர்ல வந்து இன்டர்வியூ அப்ப நீங்க கலந்துக்கிறப்ப நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டைரக்ட்டா அந்த இன்டர்வியூ அன்னைக்கு நீங்க வந்து பார்த்தோன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க இன்டர்வியூல வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு நம்பர் குடுத்துருக்காங்க. அதே மாரி இமெயில் ஐடியுமே இருக்கு. இந்த இமெயில் ஐடிக்குலாம் உங்களோட இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு, இதுக்கு வந்து நீங்க டைரக்ட்டா வந்து இன்டர்வியூக்கு வந்து நீங்க போய்க்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.